கொடுக்க வேண்டாம். எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? ஏய், எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? அதுக்கு பேர் உமக்கு. அது எந்த உமக்காண்டா எனக்கு? நீர் வர காரணம் 2-3 நாளா சூடு முடிச்சுக்குச்சு. நீர் கடுப்பாக அதான் நீர் கடுப்பா பேசுறேன். சப்புமையா சப்பிருந்தா சரியா போயிருக்குமா? ஒருத்தன் சப்புற காலில் வர சொல்லி அவன் செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீனா? எந்த செந்தமிழால் வர சொல்லி பாத்துக்குவோம். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சட்டி கலந்தது. சட்டி கலந்துருச்சு. சட்டி பிறக்குது மூச்சினிலே. யாம் அறிந்த மொழிகளிலே ஆந்திராவை போல் கேரளாவை சூப்பரா இருக்கு. முழு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். தமிழ் 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 என்று சொன்னாரே. அமுதா அமுதா அமுதா. அது அலையேசன முன்னாடி பேரு. ஐயோ ஐயோ அலையேசன் முன்னாடி பேரு. அது அமிழ்து 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 வென்றுமாம். படித்தேன் 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 என்று சொன்னால் தேனை ஊத்தி தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்று சொன்னார்கள். இடம் எமக்கு சொந்தம். எமக்கு சொந்தம். அடி பல்ல ஊத்துறேன். யாவெல்லாம் பேசக்கூடாது. என் இடத்துல வந்து சட்டை கவடெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த இடம் எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். நான் சட்டம் பண்றேன். சவுடால் பண்றேன். என்ன சவுடால்? நான் வச்சாலுதேன். என்ன அவளே சோப்பட சொல்லு சோப்பட சொல்லுகிறேன். நான் சோப்பட அந்த பிள்ளைய சோப்பட வந்திருக்கேன். அந்த பிள்ளைய காவலத்தான் நான் வந்திருக்கேன். என் மேல கை வைக்கிற வேலை கசக்கூடாது. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். என்னை பத்தி தெரியாது உனக்கு. என்னடா எங்கடா சவுடால் பேசுற? இந்த இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாரல் பேருக்கு ஓடம் சொல்றீங்கள. நான் சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லு பெரியா. வான்மீகி சிவசல அமைவதற்கு காரணமாக இருந்தான். திரு வான்மீகி இருக்கு ஓடம் சொல்றீங்கள. நீ சரியான ஆளு. இந்த இடத்துடைய விளக்கத்தை சொல்லு பெரியா. நாகுமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணுகிறார் சிவபெருமான். அதனால்தான் மதுரைன்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா. நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஆடுக்கும் யானைக்கும் முத்து கொடுத்ததுனால்தான் திருவாடானைன்னு வருகு. ஓரம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு போறியா. வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். அதனால்தான் திருநெல்வேலின்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவன் இடையிலே கோடு போட்டு வள வர்றான். திருச்செங்கோடுன்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி போறியா. அப்படிப்பட்ட சிவபெருமானும் சக்தி கேட்கிறாள். உங்களுடைய உடம்பிலே பாதியை கொடுங்கள். ஆண் பாதி பெரும் பாதி அர்த்தநாரி. வண்டாக ஒரு மாறி மறுபடியும் சிவபெருமானை மட்டுமே சுட்டினானி திருவண்டூரைன்னு பேருக்கு. ஓரம் சொல்றீல. நீ சரியான ஆளு. இடத்துக்கு உண்டான சொல்லி போறியா. அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனுக்கு சிவன் சாபம் கொடுக்கிறான். பிரிங்கி போய் பூமியிலே பிறப்பாயாக என்று பூமியிலே அமர்ந்தான். எந்த இடத்திலே? பிரிங்கி அமர்கிறான் ஒரு மலையிலே. பிரிங்கி அமர்ந்த மலை பரங்கி மலைன்னு பேருக்கு. ஓரம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு போறியா. கட்டாடி ஓவரா இருக்கு. ரொம்ப வேமாரி பேசுற. ஏண்டா உன்னால ஒன்னும் சொல்ல முடியுமாடா. ஏண்டா ரொம்ப சவுடால் பேசுற. சவுடால் பேசல சாமி. ஒரு எங்களை பேச தெரியா. நீ எங்கடா கிழிச்ச? என்ன கிழிச்சா? இவ்வளவு நேரம் நான் பேச என்ன பேசுறேன் தெரியுமா. அது ஸ்தல புராணம். ஸ்தல புராணம் ஒரு ஊரை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்ற பேர் தான் ஸ்தல புராணம். இப்ப நீங்க சொன்னீங்களே ஸ்தல கையை குடியாடு ஒய்யா குடியா இல்ல. அது நான் அப்புறமேல் பாத்துக்கிறேன். எனக்கு கையை குடிக்க தெரியும். எப்படி ஜெயிக்கணும் தெரியும். என்ன கோவமா பேசுறான்னா ஒரு ஸ்தல புராணம் பேசிட்டு ஒரு ஊருக்கு விளக்கம் சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிடணும். அப்ப நான் அடுத்த ஊருக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். என்ன இருங்க இடையில இரியா என்ன சொல்ல விட்டியா. நீனு வாயிலே கட்டையை வச்சுக்கிட்டா எப்படி என்னப்பு அப்ப என்ன பேச விட்டாரா. வாய் யாரு உங்களை வாயா போய் சொன்னது.
என்னைய தாண்டா சொன்னேன். அட ஏன் நீ வேற ஏய், அப்படி நான் சொன்னேனா போல? நான் எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன் சாமி. மரியாதை பேசுற. அப்புறம் நீ அது என்ன பேச பதில் சொல்றா. ஐயா ஐயா அந்த ஐயா ஐயா நீங்க பேசுற செலப்புராணம் என்னை பேசவே விடல. பேசு. ஒவ்வொரு வார்த்தையா அப்படி பேசிட்டு கட்டையை வாயில வச்சு அடிக்கிற மாதிரி என்ன பேச விட்டாரா? நீங்க சொல்லுங்க. சாமியார் மாதிரி இருக்கீங்க, சித்தர் மாதிரியே இருக்கீங்க. எந்த மலை சித்தர் நீங்க? இவர் என்னை ஒரு வார்த்தை கூட பேச விடல. பேச விட்டா நான் பேசியிருப்பேன். இதுக்கு பேச செலப்புராணம் சொல்லு. ஏய், என்னடா தேவலா பேசிட்டு இருக்க? பேசுறேன்னா பேச. பாத்தீங்களா? எங்க நான் சொல்லி பேர் எடுத்துறேன்னு உனக்கு அசிங்கமாய் போயிரும்னு பயப்படுற. பயப்படாத, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஸ்தலப்புராணம் எனக்கும் தெரியும். எப்படா பேசுவ? நான் பேசுகிறேன், அமைதியாக இருக்கணும். இடையில பேசுகிற வேலை வச்சக்கூடாது. நானும் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். சொல்லு. என்ன சொல்லு? பேசாதங்கிற அப்புறம் சொல்லுன்னு கிடக்குற. சரி, தெரிஞ்சே பேசு. நான் பேசுவேன். பேசுறா. வாடா, உன்னைய மட்டும் போயா எனக்கு வச்சுக்க. வாடா வாடாங்கிற யாரையா சொன்னேன்? சரி பேசுங்கடா. அப்படி மரியாதை சொல்லுங்க. வாங்கடா போங்கடா அப்படி பேச. சரிங்கடா. எங்கடா பெட்டிக்காரங்க கடங்கடா. நான் புராணம் பேசுவா, நீ உன்கிட்ட பதில் சொல்லுவாயா? சொல்லுங்கடா. ஸ்தல புராணம். எல்லாருமே சிரிச்சு. யாருக்கு போன் அடிக்குது? டேய், இங்க வா. என்ன இங்க வா, அடிச்சிட்டு போகுது. இங்க வா, நீ பதில சொல்லு. ரொனால்டோ. டேய் டேய் ரொனால்டோ. டேய் ரொனால்டோ. பனி பேர் இல்ல, பனி போப்பா. எவ்வளவு பெரிய சரியா? நான் கேள்வி கேக்குறேன். ஸ்தல புராணம் பதில் சொல்லு. இருங்க சாமி, நீங்க பேசி நிப்பாட்டியே நான் பேசணும். நான் கேள்வி கேக்குறேன். நான் பேசுறேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. என்ன? ஸ்தல புராணங்கள் தெரியாம இருக்கு. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே ஒரு பள்ளி எடுத்து போனாங்களா? அதனாலதான் திருச்சிராப்பள்ளின்னு பேர் வந்துச்சு. பேசாம இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களாம். ஆமா, அதனாலதான் திருச்சிராப்பள்ளினா. ஆமா. சரி இருங்க. மணலா சேர்ந்து பாறையை கட்டுறதால மணப்பாறைன்னு பேர் வந்துச்சு. அமைதியா இருக்கணும் சாமி. புதுசா கொட்டையை தொங்க விட்டால புதுக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு. அமைதியா இருக்கியா? நீ பேசுற பார்த்தா பேசுறேன். அமைதியா இருக்கியா? பேசுறேன். தேவையில்லாம கொட்டையை தொங்க விட்டால தேவைக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு. அமைதியா இருக்கியாட்டு ஒரு வார்த்தை நீ பேசுறப்ப பேசுறேன்னா பச்சை பிள்ளை மாதிரி இருந்தல்ல. சரி, நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லியா? சரி. மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு மணமேல்குடின்னு? மணலா குமிச்சு அந்த ஊர்ல இருக்க குடியாரங்க எல்லாம் மேலே ஏறி ஒரே குடியா குடிச்சிருக்காங்க. மணலா குமிச்சு மேலே ஏறி குடிச்சாங்கதான் மணமேல் குடி. நான் சொன்ன உண்மையா இருந்தா கை தட்டுங்க தான், இல்லாட்டி தட்ட வேணாம் தான். இந்த அன்பு அனைத்து அன்பு ரொனால்டோ நாடத்தை கிடைக்காத போடா, கை தட்டிட்டு போடா. இன்னொரு ஊர், அந்த ஊருக்கு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். என்ன? காரைக்குடி பக்கத்துல ஒரு ஊர் ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த ஊருக்கு ஏன் ஏம்பல்னு பேர் வந்துச்சு? அந்த ஊர்ல நாடகம் நடக்கிறப்ப சரி சண்டை வந்து 2 குரூப்பா பிரிஞ்சுட்டாங்களா. சரி. பிரிஞ்சு இவன் அவன் அடிக்க, அவன் அடிக்க, அடிச்சு அடியில பல்லெல்லாம் கலந்து கீழே வந்துருச்சான். கீழே விழுந்து இவன் சொல்லியிருக்கேன் அது ஏம்பல்ல பண்றிருக்கேன், அவன் சொல்லியிருக்கேன் அது ஏம்பல்ல பண்றிருக்கேன். இப்ப ஏம்பல் என்று கூறியல அந்த ஊருக்கு ஏம்பல் கைதட்டி பாராட்டி அனைத்து ரசிகர்களுக்கு மன மறந்து நன்றி. ஏம்பல்னு போய் எடுத்தனால ஏம்பல்னு ஒரு பேர். அந்த ஊருக்கு இனிமேல் நாடகத்து போட மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சு. சரிப்பா, அது போயிட்டு போகுது. திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு புர்ரு குசு வந்திருக்கும் போல இருக்கு. திருன்னு முழிச்சுக்கிட்டு புர்ரு குசு விட்டால திருப்பூர் என்று கைதட்டுங்க தான். என்னத்தான் பேசாம இருக்கிய? இதை ஆயால எழுப்பிடுதா? ஈரோடுன்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு ஈரோடு? அந்த ஊர்ல உள்ள பொம்பளை தலையில வெறும் பேனும் ஈரமா இருந்திருக்கு. இந்த 100 நாள் வேலைக்கு போன பொம்பளை எல்லாம் மீட்டிங் போட்டு பேசியிருக்கு. இன்னைக்கு நம்ம ஈரெல்லாம் ரோட்ல போட்டு குத்துவோம்ல அப்படின்னு சொல்லி ஈரெல்லாம் ரோட்ல போட்டு குத்துனால அந்த ஊருக்கு ஈரோடு தட்டுங்களா? என்ன ஐயோ, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை எவன் சொல்லி நான் கேட்கலடா சாமி. இதை முதல்ல ஆரம்பிச்சது நம்மதான். இதை பூரா எல்லா இடத்துலயும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொந்த கற்பனை. அவனை டேய் நான் கேட்குறேன், சொந்தமா உங்களுக்கு சுயலமா உங்களுக்கு ஒரு காமெடி யோசிச்சு காமெடி பண்ண தெரியாதாடா? அடுத்து என் காமெடியை பேசுறீங்களா? சரி, இந்த வேடசந்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. வேடுவர் சந்தூர் போட்டு சோப் போட்டு குளிச்சிருக்கிறாரு. அப்போனாலதான் சரவண பொய்கையில் நீராடி சந்தூர் சோப்பு வேடசந்தூர் பேர். வேடசந்தூர் கையாட்டின்னு என் பேர் வச்சு கையை ஆட்டிக்கிட்டே நின்றுருக்காங்க. வேற பொழப்பு இல்லாம தோரம் குறிச்சு என் பேர் வச்சு அது தோரம் பருப்பா வச்சு குறிச்சிக்கல அடைச்சிருக்காங்க. மருங்காவரின்னு என் பேர் வச்சு பூரி வாங்கி மருங்களை அடைஞ்சிருக்காங்க. சிறப்பு. அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க.
அண்ணன் யாருன்னு கேட்டா தம்பி யாருன்னு வரீங்களா? தம்பி யாரு அண்ணன் கேட்க முடியல. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? இன்னும் இல்லை, கொஞ்சோண்டு இருக்கு. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பின்னு. தம்பிகளுக்கு நான் தான். நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் எடுப்போம். சொல்லு சொல்லியா? நாங்க 10 பேர் வந்தோம்னா அதுக்கு காரணம் இருக்கியா? நாங்க 7 பேர் பண்ணல, அது காரணம் இருக்கு. சொல்லு எங்க உள்ள போற சொல்லியா? 10 பேர் வந்தோம்னா அதுக்கு காரணம் இருக்கு. சொல்லு. தக்கன் வசிஷ்டன் பிறகு மரிசி புலசி ஆங்கிரசர் அத்திரிப்புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களெல்லாம் தம்பி. நீ ஏன் தம்பிகளுக்கு அண்ணனே இல்ல? 7 பேர்னா ஒரு காரணம். ஏய் ஏய் இங்க வாடா. என்ன காரணம்? நான் 10 பேருக்கு ஒரு காரணம் சொன்னேன். ஏன் உங்களுக்கு 7 பேருக்கு ஒரு காரணம்? உங்க அப்பனுக்கு செயல்பாடு இருந்துச்சு, 10 பிள்ளைய பெத்தாரு. எங்க அப்பனுக்கு 7 மேல செயல்பாடு இல்ல, மூடிக்கிட்டு சும்மா இருந்துட்டாரு. 10க்கும் 7க்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா. சரி, என்ன பெரிய வே மாதிரி பேசுறீங்களா? என்ன பேரு? டேய் சாமி, எல்லா விஷயம் தெரியாம வந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆளை சந்திக்கும் போது போடா ஃபர்ஸ்ட் நீ வேற அசிங்கப்படுத்தி. என்ன சொல்ற நீ? அடிக்கடி நாரதர் ராஜா போடா ராஜா போடாங்கறாரு. பேச்சுனா பேச்சு தமிழ்ல உரையாடணும். அறிந்தது அறியாது, புரிந்தது புரியாது, புலந்தது புலக்க அனைத்து மறிந்தவன. அதை பற்றி உம்மிட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டின தாய கலைபெரு தாய அங்கு கொஞ்சம் உன்குல பெண்களுக்கு செல்ல பிறந்ததா அந்த புள்ளை நம்பரை வாய்த்தா நீ எனக்கு தந்த. தமிழ் 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 அனைத்தும் எமக்கு தெரியும். தமிழோடு உரையாட வேண்டும், தமிழோடு விளையாட வேண்டும், தமிழை நாவிலே தாண்டவமான செய்ய வேண்டும். புரியுமா உனக்கு? உங்களுடைய வாழ்க்கை அஞ்சரை தும்பி காம்பை சப்பான கம்பெனி கம்பெனி தம்பட நம்பட உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து உயிர்மை இந்த தண்ணி வேணும்னா வேற என்ன தண்ணி வேணும்? உயிர்மை வாப்பா உயிர்மை 216 எழுத்து. அவசரப்படுற நான் சொல்லப்பல்ல தண்ணி குடிச்சிட்டு வந்து நீ தாண்டா சொல்லுண்ணே. உயிர்மை தான் சொன்ன உன்னை சொல்ல சொன்னாங்களா? தெரியாதமா சொல்லிட்டேன். சரி, உயிர் மெழுத்து 216 247 எழுத்துக்களை கொண்டது. மொத்தமா தண்ணி குடுங்க. நீ ஏன் மொத்தமா சொல்ற? குடிச்சிட்டு வந்து சொல்லிருப்பல்ல. மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை நேசித்து பார், சபை அறிந்து பேசு, சமயபடுத்து பேசு, சில சமயங்களில் பேசாம இரு. ஏய் பேசாம இரு. இதெல்லாம் ரொம்ப தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். நல்லோரை காண்பன் என்று நல்ல கண்ணலா சொல்றேன். அவனோட கூட இணங்கி இருப்பேன் என்று இருக்காங்க. முடிச்சிட்டேன். என்னடா நான் பேசுறா நீ பேசு. நீ பேசுற விஷயம் மட்டும் இவர் எப்படின்னா வரா பேசி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாரு. நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் வந்து வேலை செய்யாதுங்க. செல்வத்தில் செல்வம் செல்வத்துல எல்லாம் தலையில ஓட்ட விதின்னு இருக்காங்க. முடிச்சிட்டேன். நான் பேச நீ எதுக்கா பேச? உனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே தெரியும். நீ முதல் சொல்ல மட்டும் ஆரம்பி முடிச்சு வைக்கிறனால என்பாரு. அப்படியா? கற்க கசட கட்டப்பட்டிருக்க அதற்கு தட்டுங்க. என்ன பங்காளி தட்டுங்க. உங்களுக்கு இல்லாட்டி எனக்கு பேச்சு வர. எங்க அக்கா ஏன் பேச்ச நீ ஏன்டா பேசுற? உன் பேச்ச நான் பேசல நீ எதுக்கா குறுக்க பேசுற? உன் பேச்ச அடக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அகர முதல் எழுத்து ஆதி பண்ண முதல்ல இதெல்லாம் ஒண்ணா சொல்லி கொடுத்தாங்க. பயப்படா வாயா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அட நான் பேசுறப்ப நீ பேசிட்டு இருக்க. நீ பேசுற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். துப்பார் துப்பாய் தூ ஊமலை உளுதுண்டு வாழ்வார் சொல்லுங்க பின் செல்வார். விவசாயிக்கு ஆடி போட்ட குரல். யாதனி ஞாதனி முதல்ல ஒட்டா திருக்குறள். ஏய் நான் பேசுறப்ப நீ முடிச்சிட்டே அப்புறம் என்ன நீ பேசுறது? இருந்தால் இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறது. அந்த டம்க்கு வருவாங்கல பப்புனு அவங்கள ஏமாத்துறது. நம்மள ஏமாத்த முடியாது. இருந்தா நாள் ஒரு இருக்கணும். போனா 4 பேர் பதில் போணும். மாதா பிதா குரு தெய்வம். அப்பர் சுந்தர மாணிக்கவாச திருஞான சம்பந்தருங்க இந்த 4 பேர் பதில் போணும். எல்லாத்தையும் இந்த பையனா பேசிருந்தா அப்புறம் நான் என்னதான் பேசுறது? எதுக்கு தான் வந்து நான் தான் அதான் கேக்குறேன். ஆமா பேச என்ன ஒரு நார்மல் பேச விடாம பப்புனுக்காரே போடு உங்க இல்ச்சா வாங்கலாம். பண்ணி வச்ச மட்டும் பியத்துங்க உள்ள உட்கார்ந்துட்டு சிரிக்காதீடா. நான் பேசுறப்ப நீ பேசுற. நான் பஞ்சம் பாலும் தெளிவேணும் பால் பரப்பேனாங்க ஆந்திரே கோலசே திம்பக்கரிமே தூமணி எனக்கு சங்கத்தமிழ் உண்டுதான் சொல்லி அவை பிராட்டி விடா பெருமாள் கண்டு சொன்னா. எனக்கு என்ன கை தட்டுங்க தான். நான் இவ்வளவு தூரம் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறப்ப நீ பேசிட்டு இருக்கேடா அப்புறம். எல்லாம் தெரியும். பேசுவேன். எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியுமா? நீ என்ன வார்த்தை நான் என்ன பேசினால பேசுவேன். பதில் சொல்லுவேன். அப்படியா? அப்பான்னு சொல்லு. அப்பா அம்மா அம்மா அண்ணே அண்ணே தம்பி தம்பி அக்கா அக்கா ஏய் தங்கச்சி தங்கச்சி என்னப்பா அத்தை அத்தை மாமா மாமா சித்தப்பா சித்தப்பா வாட்டர் பாக்கெட்டு டேய் டேய்
அங்கே நீ சித்தப்பா சித்தப்பா சின்னம்மா சின்னம்மா தத்தி தாத்தா துது துதி தத்து துத்தி துதை துதி தாது துதி தித்தி தத்தி தித்த தாத தித்தி தத்தாதோ தித்தி ததா சொல்லு. இப்போ என்னம்மா தின்னுக்கிட்டு இருந்தீங்க என்னையா? அடிச்சு பல்ல ஊத்துறேன். ஏடா நான் பேசுறேன் சொன்னீங்க. டேய் அடிக்கிறேன். அது கெட்ட வார்த்தையா? நல்லா கேளுடா. தத்தி தாத்தா துது துதி தத்துதி துத்தி துரைவி துதி துருத்தி புடிச்சிங்கற பேசாம இருக்க. அம்படி கெட்ட அர்த்தத்தா. அப்ப உனக்கு தெரியல. நீ என்ன தர்த்தி புடிச்சிங்கற நீ வேற ஏதாவது சொல்லியா? என்ன பண்ற கிறுக்கு புடிச்சி மாதிரியா தெரியுது. அப்ப இனிமே நான் பேசுறத நீ பேசியா? இல்ல பேச மாட்டேன். சொல்லுவியா? இல்ல அம்படி கெட்ட அர்த்தமா பேசுறேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். நான் பேசுறத திருப்பி சொல்ல மாட்டேன். ஒரு வார்த்தை நீ சொல்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் திருப்பி சொல்ல மாட்டேன். காளியம்மன் மேல சத்தியம், அந்த சொட்ட ஐயா மேல சத்தியம். சத்தியம் பண்ணிட்டே இல்ல. கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தையோட ஒரு வார்த்தை வராது. சரியா? பச்சை பாம்பு என்ன நிறம்? கொன்னே விடுவேன். நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட காளியம்மா மேல சத்தியம், ஐயா வழுக்கத்தலை மேல சத்தியம் பண்ணியிருக்க. நீ சொல்லக்கூடாது. நான் சொல்ற ஒரு வார்த்தையை கூட திருப்பி சொல்லக்கூடாது. பச்சை பாம்பு என்ன நிறம்? சரி, இது கூட உனக்கு பதில் தெரியல. அடுத்து கேட்குறேன். 8 காலு பூச்சிக்கு எத்தனை காலு? சாமி மேல சத்தியம் பண்ணிருக்க, மரியாதையா பேசு. சாமி ஒரு வேலை முடிஞ்சிச்சு. 7 காலு. 8 காலு பூச்சி எத்தனை காலு? வேற இதுல கேள்விகளை பதில் அடங்கி இருக்கு. கேள்விகளை பதில் அடங்காத கேட்டா அடங்காத கேள்வி சொல்றேன். சொல்லுவியா? சொல்லு. சரி, நீ யாருக்கு பிறந்த? எங்க அம்மாவுக்கு பிறந்தேன். அம்மாவுக்குள்ள எதுக்குள்ள இருந்த? வயிற்றுக்குள்ளே. எப்படி பிறந்த? அம்மி மித்தா இருந்தது பார்த்து ரேடியா கட்டி. ஐயோ, ரேடியா கட்டி கல்யாணம். வயிற்றுக்குள்ள இருந்த? ஆமா. எப்படி பிறந்த? எங்க அப்பா உதவி பண்ணி. வயிற்றுக்குள்ளாண்டா இருந்த? எப்படி பிறந்த? அது எப்படின்னா கல்யாணம் பண்ணி. எதுலடா வள்ளி பிறந்த? பதில் சொல்லு. இல்லடா நீ என்ன கேட்ட? எப்படி பிறந்த? எது வழியா பிறந்த? அந்த ஐயோ பதில் சொல்லணும். சும்மா கேள்விகளே பதில் இல்லது. சண்டை வந்தா அந்த வார்த்தை ஈஸியா வரும். எப்படி அந்த வார்த்தை ஈஸியா வரும்? இத போய் மேடையில சொன்னா ஊர்ல என்ன விளக்க பார்த்து எங்க பாக்குறியா? இல்ல, நான் பாட்டு பாடுறேன், நீ பதில் பாட்டு பாடணும். சரி பாடு. நான் என்ன பாட்டு பாண்டாலும் நீ அதை தொங்குதுன்னே பாடணும். சரி, இப்ப அப்படித்தான் கொரோனா ஊசி போட்டதுல இருந்து அப்படித்தான் இருக்கு. சரி, அப்படித்தான் பாடணும். சரி, எந்திரித்தா நீ சிரிக்காதா? சரி. மாங்கா மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்குதா? தொங்குது தொங்குது தொங்குது. எங்க தவறக்கா உட்கார்த்தா? கைவிட. தேங்காய் மரத்துல தேங்காய் எல்லாம் தொங்குதா? தொங்குது தொங்குது தொங்குது. வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய் தொங்குமா? தொங்கு. ஐயோ, அது தொங்காதையா. நீ என்னையா பாட்டை மாத்தி மாத்தி பாடி தொலைகிறேன். டேய், இதையும் தொங்குதுன்னு பாட்டுடா நீ. எப்பா நீ பாட்ட கேள்வி ஒரு மாதிரி சொல்ற, பாட்டு ஒரு மாதிரி பாடுற. எப்பா சுத்தப்பட்டு வரா சாமி. என்ன பண்ணாலும் பெரிய எவ்வளோடா நீ? டேய் சாமி, யார் கல்விக்கு அதிபதி கல்விவாணி நீ நான் மம்மா கொடுக்காடா ஏண்டா? டேய், வெள்ளைக்கலை கொடுத்து வெள்ளைப்படி விட்டு வெள்ளை கமர்த்தி விட்டிருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசருடனே சரியாசனம் வைத்ததே கலைவாணி இருக்கா? நீ நம்ம அம்மா கொடுக்கா? தெரியாம வந்துட்டயா? தெரியாம வந்த மாரீசன் மாயமானாக வந்தான். ராமன் துரத்து சென்றான். ராமணேஸ்வரர் சீதையை சிறையெடுத்து சென்றானே. தெரியாம வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது இல்லையா? இல்லை, அன்பு இல்லை, ஆசை இல்லை, அழகு இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, ஆசை இல்லை. எவ்வளவு நல்லா இல்லை தெரியுமா? சாமி சாமி என்று தேடி போனதுனாலதான் அன்று வந்து மிகப்பெரிய சம்பந்தம் ஒரு படியை எடுத்து வைத்தார். தெய்வம் 99 படி தலையில கை வச்சவன் பத்மாசுரன்டா. யார் தலையில கை வைத்தாலும் பஸ்மா ஆக்கிறது. தன் தலையிலே கை வச்சான்டா. இடுப்பிலே கை வைத்தவள் கூனி, முன்புறையிலே மந்திரை. ராமாயணத்துல கூனின்னு சூழ்ச்சி செஞ்சு உட்கார்ந்து தவம் செய்தவன் வான்மீகி. எழுந்திருந்து வணங்கியவன் சிவபக்தனாகப்பட்டவன். பெருமை கிடந்த உலகிற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நெஞ்சில் அடக்கின மகாலட்சுமி மகாவிஷ்ணு இதய தாமரையில் அடக்கினாயா. கீழே இருப்பது லிங்கம். மனித உடம்புல எந்தெந்த பகுதி எங்கெங்கே இருக்கிறதோ அந்த பகுதிக்கெல்லாம்
என்னையா பேசாம இருக்க பாரு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை ஓடலையா? அழுதால் மகாபாரதே திரௌபதி, அழுதனால் மகா, சிரித்தால் ராமணேஸ்வரன், 10 கரங்களை கொடுத்து தூக்க நினைக்கு சிவபெருமா. வாயை பொத்தின, வாலி உள்ளே செல்ல, தம்பி பொத்தின, அண்ணனுக்கு இந்த பிக்கு மிகப்பெரிய சண்டை, காது வழியா போய் ஐயோ ஐயோ எவனுக்கு பக்கத்துல ஐயோங்கிற வார்த்தையை யாருமே உபயோகப்படுத்த கூடாதியா. ஏன்னா ஓடக்கூடியவர் வந்திருந்தாலும் கூட அந்த வருதல் மறைதல் என்பது இருக்குது பாருங்க. மறைதல் என்பதற்கு தான் ஒண்ணுக்கு வருதியா? இரவிலே தெற்கு பமா ஒன்று கடிக்க வேண்டும், பகலிலே வடக்கு பமா திரும்பி ஒன்று கடிக்க வேண்டும். அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நிலி ஒப்பனோ மாமனிய உறுதிடி சப்பையன் பெருவிட்ட ஆர்மதி என்ன பெருமை இருக்குதா? ராமா மரா 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 என்று சொல்லிப்பார். ராமா 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 என்று வரும். இந்த ராமா என்று சொன்னாலே அதற்கு பெருமை. வாய மூடியா? வாய மூடாம இருந்தேன், வாய மூடினேன், வாலி உள்ள சில தம்பி ஊத்துனேன். அண்ணனுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய சண்டை. அந்த சண்டை வந்து நான் வந்தது தப்புதாயா. இப்பனாச்சும் பேசாம இருந்தியா? பேசணுமியா. ஒரு மனிதன் எதெல்லாம் பேச வேண்டும் என்பதை விட எதெல்லாம் பேசக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதுதான் இறையருள். அந்த இறையருள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலே மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் மனிதனாக இருந்தவன் ராமன், மனிதருள் மிருகம். தண்ணீரும் காவிரி ஐயோ நீ எப்படியாவது பேசி ஜெயிச்சா போதுமாப்ல. சரியா? அந்த அண்ணன் கூப்பிடாரு என்ன? அந்த அண்ணன் கூப்பிடாரு என்ன? தண்ணீரும் காவிரியை தாழ்வ என்ன அது நடக்கு? தண்ணீரும் காவிரியை தாழ்வ. ஒன்னா பேசுறேன், உட்காந்தா பேசுறேன், நின்னா பேசுறேன், நடந்தா பேசுறேன். உன்னை பேசிக்கிட்டே பெத்தாங்களாயா? பெத்திருத்தேன் பேசினாங்க. முடியலையா? முடிய வச்சுட்டு இல்லைங்கிற. ஐயோ முடிய வச்சுக்கிட்டு இல்லைங்கிற. முடியல. கிரகம் அது. கிரகங்கள் என்பது நவக்கிரகம். நவக்கிரகங்களையும் தனித்தனியை திருப்பி வைத்து இடைக்காடான். அதுக்கு ஒரு பெருமைகள் இருக்கு. இந்த உலகத்துல கிரகங்கள் ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொள்வதில்லை. காரணம் என்ன? இடைக்காடன் என்ன செய்யறான்? பாலை கொடுக்குறாங்க. எந்த பாலை? அதாவது விஷப்பாலை கொடுக்குறான். படுத்திருந்தான் கும்பகர்ணன். எப்படி 6 மாதம் உறங்கிருப்பான். கண்ணை கட்டிட்டு வாழ்ந்த மகாபாரத்தில் ஒருத்தர் இருக்கிறார். ஐயோ உள்ள போனவன் வெளியில வர முடியல. வர முடியாம இருந்தவன் யாரு? அபிமன்யு. அபிமன்யுனா உள்ள நிராயுதவாணியா இருக்கான். அப்படிப்பட்ட நிராயுதவாணியை உள்ள இருந்த வாக்கிலே கொன்றார்கள். அதனாலதான் உள்ள போனவன் தாமஸ் எங்க சம்பளத்தை வாங்கி முடியும். எதுக்கு? கடை விதித்தேன் கேட்பார்களே, கட்டிவிட்டேன் மூட்டையை கொண்டு, மூட்டையை கட்டி கொண்டு போனவர்களை நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். இன்று தாங்கள் ரோமர் சிறப்பான். ரோமர் சேர்ந்தா அஸ்தகோட முனிவரே ஒரு கோணல் நிமிர்ந்தான். அதுக்கு ஒரு மசுரு கிருபி அவிழ்த்து விட்டால் மசுரை அசு வந்தாமே மறந்தேன். காலில் விழுறதுக்கு பேரும் இருக்குதுயா. அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா காலில் விழுவதற்கு காரணம்